x is equal to a square plus 3a minus 4 3a square by 3. அப்புறம் yக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா x ஸ்கொயர் அண்ட் y to the power minus 2 கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒன்னொன்னா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் x is equal to என்ன கொடுத்துருக்காங்க a ஸ்கொயர் plus 3a minus 4 by 3a square minus 3. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் ஐ மெத்தட்ல போட்டோம்னா நமக்கு என்ன வரும் minus 4 இங்க 3 இருக்கும். ஓ என்ன போடலாம் 1 4 is 4 போடலாம். அப்புறம் மைனஸ் இங்க போட்டோம்னா என்னது 4 minus 1 is 3 and 1 into 4 is 4. That is equal to நம்ம என்ன எழுதலாம் a minus 1. இங்க பாருங்க கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா அப்படியே நம்ம டைரக்டா எழுதிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் இருந்தா நம்ம என்ன பண்ணணும் சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போட்டுட்டு தான் போடணும். அப்புறம் a minus 1 a plus 4 இங்க வரும் டிவைடட் பை இங்க என்ன வரும் 3 காமனா வெளியில எடுத்தோம்னா என்ன வரும் பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் 1 அப்படியே இருக்கு. இங்க a பிளஸ் 4 இருக்கு. அகைன் திஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா which is equal to a plus b into a minus b. So this is divided by 3 into என்ன வரும் a plus b a minus b or a plus b a minus b னா என்னது b க்கு பதிலா என்ன இருக்கு 1 இருக்கு. So this is a plus 1 a minus 1. இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க a minus 1 a minus 1 கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு a plus 4 by 3 into a plus 1. ஓகே இப்போ நெக்ஸ்ட் இதை பார்த்தோம்னா நமக்கு இதை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு என்ன தேவை எக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்ம இதை ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன அர்த்தம் a plus 4 into a plus 4. a plus 4 into a plus 4 என்னது a plus 4 ஹோல் ஸ்கொயர் தானே பை 3 ஸ்கொயர் என்னது 9. அதே மாதிரி a plus 1 ஹோல் ஸ்கொயர் என்னது a plus 1 into a plus 1. ஸோ நம்ம கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் y சால்வ் பண்ணலாம். y is equal to என்ன கொடுத்திருக்காங்க a ஸ்கொயர் plus 2a minus 8 divided by இங்க என்ன இருக்கு 2 2 காமனா வெளியில எடுத்தோம்னா என்ன இருக்கு a ஸ்கொயர் minus a minus 4. ஓகே ஸோ a ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுல ஐ மெத்தட் போட்டோம்னா என்ன வரும் minus 8 இருக்கு இங்க 2 இருக்கு போடலாமா 4 2s are 8 இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்குன்னா 4 minus 2 is 2. ஸோ என்ன வரும் a plus 4 a minus 2 divided by 2 into ஸோ இந்த டேர்ம் நம்ம போட்டோம்னா என்ன வரும் மேல -4 கீழே வந்து -1. அப்போ என்ன போட்டா வரும் -4 and -1. எந்த ரெண்டு டேர்ம் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 4 is 4. ஓகே நம்ம இங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னா 2 காமனா வெளியில எடுத்தா இங்க 2 வரணும். ஸோ அதான் நமக்கு ஆன்சர் வரல இங்க 2 வரணும். அப்போ இங்க என்ன வரும் 2 வரணும் ரைட். ஏன்னா a 2a ஸ்கொயர் 2a 2 into 2 4 அப்பதான் வரும். அப்போ இங்க என்ன -2 இங்க -1 1 into 2 is 2 கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் அப்ப இங்க கிரேட்டர் நம்பருக்கு போடுறோம். இப்போ என்ன வரும் a plus 1 அப்புறம் a minus 2 which is equal to இப்போ எதை கேன்சல் பண்ணலாம் a minus 2 a minus 2 கேன்சல் பண்ணலாம். நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா a plus 4 by 2 into a plus 1. இது y. அப்போ y ஸ்கொயர் என்னன்னு பார்த்தோம்னா இதை நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்ணா a plus 4 into a plus 4 by 2 ஸ்கொயர் என்னது 4 4 into a plus 1 அப்புறம் a plus 1 ரெண்டு தடவை நம்ம எழுதிக்கிறோம். ஏன்னா நம்ம ஸ்கொயர் பண்றோம்னா இந்த மொத்தமா ஸ்கொயர் பண்ணும்போது ரெண்டு தடவை நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம 2 காமனாக எழுதுறது என்ன வரும் இங்கே a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் 2a 2 into 2 4. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணினா -2 வரணும் ஆட் பண்ணினா -1 வரணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டு த பவர் -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா
என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ த பவர் -2னா என்னது? கீழ வந்து ஒய் ஸ்கொயர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, a + 4 by 9 into a + 1 அப்புறம் a + 1 இது எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ இது a + 1. இப்போ the whole divided by நமக்கு y ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, a + 4 divided by இங்க என்ன இருக்கு? 4 into a + 1 a + 1. ஓகே. இப்போ நாம என்ன பண்ணணும்னா, இப்போ இது டிவிஷன்ல இருக்கும்போது திஸ் இஸ் டிவைடட் பை அதுதானே டிவிஷன்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல்ல போடணும். இப்போ ரெசிப்ரோக்கல் போட்டா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, a + 4 அப்புறம் இங்க a + 4 நியூமரேட்டர்ல இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். மதர்ல இருக்கிறது அப்படியே எழுதிடுறோம். 9 into a + 1 அப்புறம் a + 1. தென் திஸ் இஸ் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் போட்டு நம்ம என்ன பண்றோம்? இத ரெசிப்ரோக்கல்ல எழுதுறோம். ரெசிப்ரோக்கல்ல என்ன 4 மேல போயிடும். இங்க என்ன இருக்கு? a + 1 a + 1 அப்புறம் இங்க a + 1 பை இங்க டினாமினேட்டருக்கு நியூமரேட்டர் போயிடும். நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் வரும். இங்க என்ன வரும்? a + 4 into a + 4. ஸோ என்னென்னலாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. a + 1 a + 1 a + 1 a + 1 a + 4 a + 4 a + 4 a + 4. So final answer is 4/9.